அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். அவன் இல்லாமல் மைதா இல்லாமல் செம்ம சாஃப்டாக சூப்பர் ஸ்பாஞ்சான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 3 முட்டை எடுத்துருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் உள்ளது, மீடியம் சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக்கு நல்லா பீட் பண்ணும்போது பபுள்ஸ் மாதிரி வரும். அப்போது நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சுகர்லாம் கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் ஆயில் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். நான் 1 கப் வீட் ஃப்ளார் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆல் பர்பஸ் ஃப்ளோரும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா லம்ஸ்லாம் இல்லாமல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பேட்டரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் பேனில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பேட்டரை அதில் ஊற்றிட்டு 15 to 20 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். எனக்கு 15 மினிட்ஸில் பேக் ஆகிடுச்சு. கூல்டவுன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக செம்ம ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இந்த வீட் கேக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு செம்ம சாஃப்டாக செம்ம ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு வீடியோ நாளைக்கு இன்ஷால்லா அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்கி வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.